அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த பதிவின் மூலம் இளைய தலைமுறைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம்னு முயற்சி பண்ணுறோம். இந்த அறிவு, முற்போக்கு இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க பேராபத்துகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முறை இது ஒரு நண்பர் மூலமாக, ஒரு மூத்த நண்பர் மூலமாக கேள்விப்பட்ட செய்தி தான். ஒரு முறை முத்துராமலிங்க தேவர் ஒரு பொது மேடையில் பேசும்போது உடம்பில் ஓடக்கூடிய நாடி நரம்புகளின் எண்ணிக்கைகளை சொல்லி அவர் அந்த உரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா பேச வந்த மூத்த கம்யூனிஸ்டவாதி அவர் அதுக்கு போட்டியாக அவர் சொன்ன விஷயத்துக்கு, அந்த தகவலுக்கு நிகராக நாமளும் ஏதாவது ஒரு தகவலை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தலைக்கு மேலே மேய்ந்திருக்க கூரை அதில் 1,27,377 கிடுகுகள் மேயப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாராம். பாருங்கள், இதுதான் ஆபத்தானது. வள்ளல் பெருமான் எழுதிய அந்த பாடல்களில் குறிப்பிட்ட பகுதி ஒருவரால் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதை முத்துராமலிங்க தேவர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே மேடையிலேயே அவர், நீங்கள் அதை கொண்டாந்து ஒப்படைக்கிறீங்களா, இல்லை அதில் இருக்கிற பாடல்கள் அந்த வரிகள் எல்லாத்தையும் நானே இங்கேயே பாடவான்னு கேட்டார். அப்பேற்பட்ட மகான் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இப்போ பாருங்கள், ஒரு மகான்கிட்ட மற்றொரு நபர் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஐயா எனக்கு கோடி வேணும் அப்படின்னு கேட்டானா. இது உண்மை சம்பவம், நடந்த உண்மை சம்பவம். நாகர்கோவில் பக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த ஐயா ஒருத்தர், அவர் நேரடியாக பார்த்துட்டு சொன்ன சம்பவம். கோடியா விழுந்துரும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மகான். மறுநாள் அந்த கேட்டவருடைய தாயார் இறந்துட்டாங்களாம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரிட்டன் வந்தாராம். அப்போ இந்த மகன் கேட்டாராம், என்னையா கோடி விழுந்துச்சா அப்படின்னு கேட்டாராம். உங்களுக்கு புரியுதா? யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கோடி போடுவாங்க, அதாவது துணி எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, வேஷ்டி சட்டை சேலை, அதுக்கு கோடின்னு அதுக்கு ஒரு தமிழில் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி மகான்கள்கிட்ட அணுகும்போது வார்த்தைகளாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த முற்போக்குவாதிகள், அறிவாளிகள்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் நிறையா பேர் இந்த மாதிரியான சம்பவங்களில் மாட்டிக்கிட்டதை நான் கடவுள் மறுப்பாளராக இருந்த காரணத்தினால நிறையா நான் அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். அதனால் மகான்களை அணுகும்போது நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய யதார்த்தத்தில் இருந்தால் போதுமானது. அவங்கக்கிட்ட இருந்து என்ன சரக்கு நம்மளுக்கு சேரணுமோ அது சேர்ந்துடும். நம்மளுடைய கிரிட்டிக்கலையும் நம்மளுடைய யுத்திகளையும் அவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு முயற்சி பண்ணினோம்னா கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் எதிர்காலத்தில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான தகவல்களை கொடுக்கறதன் மூலமாக, ஏன்னா இனி முழுக்க சித்தர்களுடைய காலம், நல்லபடியாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு அடையாளம் கண்டு
சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். நமஸ்காரம்.